இந்த ஆக்சிடெண்ட்டை பாருங்கள். இதில் யாரோட ஃபால்ட்டு? அந்த பஸ்ஸா, இல்லை ஓவர்டேக் பண்ண அந்த காரா, இல்லை கிராஸ் பண்ண அந்த பையனா? நான் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு யாரோட ஃபால்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கு வருவோம். இந்த மாதிரி பஸ்ஸை நடு ரோட்டில் நிப்பாட்டி டிராஃபிக் ஃப்ளோவை பிளாக் பண்ணுறது அகேன்ஸ்ட் த லா. ஒரு பஸ் டிரைவராக எல்லா ஸ்டாப்புக்கும் கரெக்டான டைமுக்கு போகிறது மட்டும் முக்கியம் கிடையாது. உங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சர்ஸையும் சேஃபாக வச்சுக்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டியும் கூட. ஒரு வாட்டியும் உங்கள் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஓரமாக போய் லெஃப்ட் சைடில் நிப்பாட்ட முடியுமோ அவ்வளோ ஓரமாக போய் நிப்பாட்டணும். இது வெறும் டிரைவிங் ரூல்ஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு லைஃப் சேவிங் ஆக்ட் கூட. அடுத்தது ரோட்டில் கிராஸ் பண்ண அந்த சின்ன பையன் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்து தான் கிராஸ் பண்ணான். ஆனால் அந்த பையன் பண்ண தப்பு என்னென்னா பஸ்ஸுக்கு முன்னாடி ரோடை கிராஸ் பண்ணது. இந்த மாதிரி பஸ் இருந்தால் ரோடு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகி இருக்கும். பின்னாடி வர வண்டிங்களுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கிறதே தெரியாது. அது மட்டும் இல்லை, முன்னாடி இருக்கிற பஸ்ஸுக்கே நீங்கள் கிராஸ் பண்ணுறது தெரியாது சில டைம். இப்போ அந்த ஓவர்டேக் பண்ண காருக்கு வருவோம். இதில் டிராஃபிக் ரூலை மீறினதே அந்த கார் தான். அந்த கார் டிரைவர் என்ன டிராஃபிக் ரூலை பிரேக் பண்ணாருன்னா, நடு ரோட்டில் ஸ்டேஷ்னரியாக நின்றுட்டு இருந்த பஸ்ஸை வந்து பிளைண்டாக ஓவர்டேக் பண்ணது. ரோட்டில் எந்த ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேஃபாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அந்த கார் வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்திருக்கும். ஃபைனலாக இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த கார் டிரைவர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா லா படி என்னதான் அந்த பஸ்ஸு நடு ரோட்டில் நிப்பாட்டி இருந்தாலும் அன்சேஃபாக ஓவர்டேக் பண்ணி அந்த பையனை இடித்தது அந்த கார் டிரைவர் தான்.